வரலாற்று பகுதி. சென்ற வாரம் நாம் யாருடைய வரலாறு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? மெய்வழி சங்கமணி ஆனந்த தாத்தாவுடைய வரலாறு பார்த்தோம். அன்னாரது மகள் மெய்வழி கலைச்செல்வி அனந்தகி அவர்கள் பகிர்ந்த சரிதம். அக்கா கிட்ட இப்ப நீங்க கேட்டாலும் சொல்லுவாங்க நேரில். அதுல பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம். இளமையிலேயே அவங்க எப்படி ஆன்மீக தேட்டத்தோடு இருந்தாங்க. ஈவரா பெரியாருக்கெல்லாம் எவ்வளவு தூரம் அவங்க க்ளோஸா இருந்திருக்காங்க இந்த காலகட்டத்துல. சாமியார்கள் யாரை கண்டாலும் கூப்பிட்டு வந்து உபசரிக்கிறது அப்படியும் இருந்திருக்காங்க. கோயில்களுக்கெல்லாம் வேண்டியதை செய்து பல திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. அந்த அலுவலக பணி நிமித்தம் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் தொல்லைகள் எல்லாம் இருந்து பல இடத்துல மாற்றலாகி கடைசியாக அன்னவாசலுக்கு சப் ரெஜிஸ்ட்ராரா வராங்க. மெய்வழி தொடர்பு அதுக்கப்புறம் அவர்களுக்கு எப்படி ஏற்படுது, அதுல யார் யார் மூலம்லாம் அவங்க வந்து மெய்வழி பத்தி கேள்விப்படுறாங்க. மெய்வழி ஜெகத்துலானந்தர், மெய்வழி தபோவனானந்தர், மெய்வழி ஜெயபிரகாஷானந்தர், இவங்கெல்லாம் சகோதரர்கள். அப்போ அவங்க மூலமாக அவங்க எப்படி வந்து கேள்விப்படுறாங்க. முதல்ல தெய்வம் அவர்களை தரிசிக்கிறதுக்கு எப்படி வராங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே இந்த ஊரை பற்றி ஒரு 10 ரூபா நோட்டை போட்டு யாராவது எடுக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு அது தெய்வம் ஒரு திருப்பி எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இப்படிலாம் சோதிக்கலாமா, உன்னுடைய ஜீவன் என்னடா ஆகும்னு கேட்கும்போது அதெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இனிமேல் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறார். இம்மீடியட்டாக அப்போவே ஒரு தெய்வம் அவர்கிட்ட விண்ணப்பிச்சு அங்கத்தினராகவும் சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் தீட்சை பெற்றது தெய்வம் அவர்களிடம். அவங்க குடும்பத்தினர் எல்லாம் சாலையம்பதியில் வந்து குடும்பத்தினரும் வந்து சேர்றது தெய்வம் அவர்கள்கிட்ட. அதுக்கப்புறம் சாலைவாசியாக அவர்கள் குடியேறுவது. அப்புறம் தாயாருக்கு தெய்வம் வந்து நாமம் சுட்டுறது. தாயார்னா யாருடைய தாயார்? இந்த சொல்றாங்களே கலைச்செல்வி அக்கா, அவங்களுடைய தாயார். அதாவது நம்ம இவங்களுடைய மனைவியார், சங்கமனிதருடைய மனைவி. அவங்களுடைய அம்மா லட்சுமி அம்மா. அந்த யூ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபாலகிருஷ்ணன் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க. யூ பாட்டி ஐ பாட்டி ஆனாங்க. அவங்க வரலாறுலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்புறம் தெய்வம் அவர்கள் வந்து அவருக்கு இங்கேருந்து ரொம்ப தூரம் ஒரு பல மைல்கள் தள்ளி தினமும் சைக்கிளில் போகிறதுக்கு வசதியாக சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதில் காயப்படுத்திட்டு வராரு. அப்பவும் அவர்கள் குணப்படுத்துறாங்க. தெய்வம் அவர்கள் ஒரு எண்ணெயெல்லாம் தடவி அவர்களை தயாரித்து. அதுக்கு அடுத்தது அவருக்கு கற்பக தீட்சை தெய்வம் அவர்கள் வழங்கிய அந்த சரிதம். அதே போல அந்த பிரம்மோபதேச தேவரசியம் எப்படிப்பட்ட ஒரு கட்டுத்திட்டமான சத்தியத்தில் தான் வாங்கிட்டு தெய்வம் அவர்கள் வழங்குறாங்க. அதே போல அவர் வந்து சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பெரியவாள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு எல்லாரும் உலகத்துல அறியக்கூடிய அவர் வந்து அவருக்கு இவர் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ போயிருக்கும் இடம் மகா பெரிய இடம், நீ அங்கேயே இருந்து ஆன்மீகத்தில் ஆன்மலாபம் வாங்கிக்கொள், நீ எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. இதை இன்னொருத்தர் அவர் வேற மாதிரி சொல்லியிருக்கிறது. இதை கொண்டு தெய்வம் அவர்கள்கிட்ட சொன்ன நிகழ்ச்சி பார்த்தோம். அப்புறம் சத்தமா பேச சொல்லுவாங்க தெய்வம், ஆனா இவருக்கு சத்தம் பெருசா வராது அப்படிங்கிறது. டைஃபாய்டு ஜுரத்துல கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் தெய்வம் அவர்கள் அது சரியாயிடும் சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க. இந்த நம்பிக்கை உனக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. பக்கத்து ஊர்ல திருவிழா நடத்திட்டு இருக்கும்போது அளவு குத்திக்கிட்டு அங்க வந்து அந்த அளவுல நாக்கள் எல்லாம் வேல் குத்தி அளவு குத்துறாங்க. 7 8 இளநீர் தொங்குது. அதெல்லாம் பார்த்து தெய்வம் அவர்கள் அவங்களுக்கு பைசா எடுத்து கொடுக்குறாங்க. அவனுக்கு இருக்கிற அந்த பொய்யில் அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா மெய்யிலன்னு கேட்குறாங்க. அதே போல் தெய்வம் அவர்கள் பத்தியம் வைத்த அந்த பத்தியத்துல தெய்வம் அவர்கள் எடுத்து வச்ச அந்த பத்தியத்திலே எங்கே வெளியே போனாலும் வெளியில பசியாராம அந்த மாதிரி இருக்கிற அந்த நிகழ்ச்சி. இலகிய குணத்தோட இருக்கிறது இவர். யாராவது ஒருத்தர் குளிரில் நடிக்கிட்டு இருந்தா தான் போட்டிருக்கிற சட்டையை கழட்டி கொடுத்துட்டு துந்த பொத்தி ஒரு வீட்டுக்கு வந்துடுறாரு. அதை பத்தி பார்த்தோம். தெய்வம் அவர்கள் அவருக்கு அறிவுரை எப்படி எப்படிலாம் நல்கினாங்க, அந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் பாவக்காய் ஏன் புண்ணியக்காய் இல்லையா அப்படின்லாம் தெய்வம் கேட்குறாங்களே, அது போல பாவக்காய் பாகற்காய் அந்த விஷயம். அப்புறம் சாம்பிராணி தூபம், நீங்க திருமலையில் நீ ஏன் சாம்பிராணி தூபம் போடக்கூடாதுன்னு கேட்கறது. அதுக்கப்புறம் சாலையில் தீ விபத்து நடக்கும்போது என்னென்னலாம் நடந்தது அதை பத்தி அக்கா பகிர்ந்த அந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அழியாத செல்வமே போதும்னு அவங்க வந்து தங்களுடைய
இந்த பென்ஷன் பணம் முழுக்க கொண்டு வந்து தெய்வத்துக்கு காணிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. பல்லக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அதில் தெய்வம் அவர்கள் எழுந்தருள்து. அப்புறம் சாலை சுந்தரம் அடக்கமாகிய பகுதி, அவர்களை தான் இப்போ எழுப்பி காண்பிச்சாங்க தெய்வம் அப்படிங்கிற இவங்க சரித்திரத்திலையும் அது தொடருது. அதுக்கு அடுத்த பகுதி இப்போ நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. அசலான சபரிமலை, அதாவது துரை ராமமூர்த்தி படையாட்சி. இவர் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார். மேவழி நாராயணசாமி அனந்தர் அன்னவாசல் சப் ரெஜிஸ்டரிடம் போனால் அசலான சபரிமலை எங்கிருக்கிறது என்று காண்பிப்பார்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். அவர் தந்தையை சந்தித்தார். அடுத்து சாலைக்கு வந்து ஆண்டவர்களை தரிசனம் செய்தார். ஐயமின்றி நீ இறைவனை பார்க்க வேண்டும். அதற்கு யார் பாதை அமைத்து கொண்டு வந்து காண்பிக்கிறார்களோ அவர்கள்தான் ஐயப்பன். ஐயம் இன்றி நீ இறைவனை பார்க்க வேண்டும். அதற்கு யார் பாதை அமைத்து கொண்டு வந்து காண்பிக்கிறார்களோ அவர்கள்தான் ஐயப்பன். அங்கு சென்றால் இறைவனை பார்ப்பாயா அல்லது சிலையை பார்ப்பாயா? ஐயன் இல்லாமல் எதையும் பார்க்க முடியாது என்று ஆண்டவர்கள் விளக்கமாக கூறினார்கள். 2 நாட்களில் அவர் சபையில் சேர்ந்து கொண்டார். அப்போதெல்லாம் இருடியர் கட்டம் போடுவார்கள். இவருடைய உருத்ராட்ச மாலை விபூதி எல்லாம் அங்கு வேடமிட உதவியது. அவருடைய தீட்சா நாமம் மெய்வழி தவக்குடி அனந்தர். அவங்க சரிதான், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், தெளிவா பார்த்தோம் இல்லைங்களா. எம்எல்ஏக்கள் சாலைக்கு வந்தது. மெய்வழி நாராயணசாமி அனந்தரும் என் தந்தையும் நண்பர்கள். எங்கள் மாமா ராமலிங்கம் தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு திமுக பிரமுகர். அப்பா அவரிடம் மெய்வழி நாராயணசாமி அனந்தரை கூட்டிச் சென்று மாமாவிடம் சொல்லி தேர்தலில் வெற்றி பெற உதவினார். அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களையும் சாலைக்கு அழைத்து வந்தார். ஆனால் யாரும் சபையில் சேரவில்லை. இதுக்கு அடுத்தது ஜீவன் காப்பாற்ற பெற்ற ஒரு சரித்திரம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது திட்டக்குடியில் ஒரு மெய்வழி பிறவியரை திமுக ஆட்கள் தென்னை மரத்தில் கட்டி வைத்து சுற்றியும் பள்ளம் வெட்டி பெட்ரோல் ஊற்றி விட்டார்கள். பற்ற வைக்கும் சமயம் எங்கள் மாமா ராமலிங்கம் அங்கு சென்றார். என்னடா செய்றீங்க, அவர் சாலையை சேர்ந்தவர், என் மச்சான் அங்குதான் இருக்கிறார், இவரை விடுங்கடா என்று காப்பாற்றி விட்டார். அந்த பிரமுகர் ஆண்டவரிடம் மெய்வழி சங்கமணி அனந்தரின் உறவினர் மூலம் தன் ஜீவன் காப்பாற்றப்பட்டதை உருக்கத்துடன் தெரிவித்தார். இது இன்னொரு மாமாவுடைய சரிதம் பார்க்கும்போது இது ஜாயிண்ட் ஆச்சு, ஞாபகம் இருக்குங்களா? மெய்வழி கமலானந்தர் போலீஸாக அவர்கள் வேலை பார்த்து வந்த போது அவங்க சொல்றாங்க, அவங்க அங்க பேர் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க, இவங்க அவங்க பேர் இங்க குறிப்பிடல. நான் ரெண்டும் ஒரே இன்சிடென்ட் நமக்கு தெரியுது, ஒரு சரிதம் தான். திருமண திருமுகம். என் அண்ணன் மெய்வழி திருநாவுக்கரசு முதலியார் எங்கள் பெற்றோருக்கு 2வது மகன். அவருக்கு திருமணம் செய்ய வேண்டி தந்தையும் மெய்வழி புலந்திர அனந்தரும் தெய்வ சந்நிதிக்கு சென்றார்கள். இவர்களை கண்டதும் ஆண்டவர்கள், என்ன திருமணம் விஷயம் பேச வந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். இப்படி புலந்திர அனந்தர் வீட்டு பெண்ணை கேட்கலாம் என்று சொல்லும் முன்பே ஆண்டவர்கள், உன் மச்சினன் வீட்டிலேயே பெண் இருக்கல்லவா, அதே திருமணம் பண்ணிவிடு என்றார்கள். எங்கள் பாட்டிக்கு மகள் வழி பேத்தி மெய்வழி உமாதேவி அம்மாவை மகன் வழி பேரன் மெய்வழி திருநாவுக்கரசு முதலியாருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என எண்ணம் இருந்தது. இது ஆண்டவர்களுக்கு தெரியாமலா இருக்கும்? அவர்கள் யுக்தியே தனி. ஆண்டவர்கள் திருமண பத்திரிகையை அடிக்கும் போது திருமண திருமுகம் என்று அடிக்கச் சொன்னார்கள். வழக்கமாக திருவிழாவிற்குத்தான் திருவிழா திருமுகம் என்று அடிப்பார்கள். திருமணத்திற்கு செல்லும் போது தெய்வம் அவர்கள் மெய்வழி கலைமக ஆனந்தரை அழைத்து செல்லுமாறும் நிறைநீர் குடத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். உடனே மெய்வழி நட்சத்திரானந்தர் தானும் வருவதாக உத்தரவு கேட்டு வந்தார். நிறைநீர் குடம் இதுவரை வெளியே எதற்கும் வந்ததில்லை. கரந்தை தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய பேர் அங்கு வந்திருக்கிறார்கள். மெய்வழி பற்றி விவாதிக்க வேண்டும் என்றே வந்தனர். அப்போதுதான் எங்களுக்கு நம் பெருமானவர்கள் யுக்தி புரிந்தது. மெய்வழி கலைமக ஆனந்தர் தமிழில் புலவர், கலைகள் கற்றவர். மெய்வழி நட்சத்திரானந்தர் கிருபானந்த வாரியாருடன் ஹார்மோனியம் பாட்டு பாடுவார். திருவாசகம், திருப்புகழ், தேவாரம், திருவருப்பா யாவும் அவர் நாவில் வட்டாடும். இருவரும் பல உதாரணங்களை எடுத்து பேசினார்கள். மக்கள் பசியார கூட எண்ணம் வராமல் விவாத மேடையில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 2 செக்ரட்டரிகளும் ஒன்றாக வந்தது ஆச்சரியமாக இருந்தது. சப் ரெஜிஸ்ட்ரார் தாயார். ஆண்டவர்கள் என் அப்பாவை சப் ரெஜிஸ்ட்ரார் என்றுதான் குறிப்பிடுவார்கள். எனது பாட்டி ஆலயத்திற்கு போனால் தெய்வம் அவர்கள், டேய் சப் ரெஜிஸ்ட்ராரோட தாயார் வந்திருக்காங்க என்பார்கள். எங்கள் பாட்டிக்கு சரிவர காது கேட்காது. ஆனால் ஆண்டவர்களும் பாட்டியும் எப்படித்தான் பேசிக்கொள்வார்களோ தெரியாது. அவர்களுக்கே உரித்தான வகையில் நிறைய நேரம் பேசிக்கொள்வார்கள். அப்போது தெய்வம் அவர்கள் எனது தந்தையாரின் சிறு வயதில் நடந்த சம்பவங்களை கேட்டு அறிவார்கள். ஒரு மாணாக்கன் போதும். சாலையம்பதியில் நெல் அறுவடை நடக்கும். அறுவடை செய்த பிள்ளைகளுக்கு
பசியாற்றுவதற்கு களத்து தோசை வழங்கப்பெறும். தெய்வம் அவர்களும் அவர்களது புதல்வர்களான அண்ணன்மார்களுமே பரிமாறுவார்கள். மற்றவர்கள் யாரையும் தொட விடமாட்டார்கள். நீங்கள் எப்படி எனக்கு உழைத்தீர்கள், அதுக்கு இது என்று கூறுவார்கள். அந்த ருசி ஜென்மத்திலே எங்கேயும் கிடைக்காது. ஒரு சமயம் அவ்வாறு வழங்குகையில் எங்கள் பாட்டி மெய்வழி லட்சுமி அம்மா வீட்டில் இருந்தார்கள். அவர்களால் நடக்க முடியாது. தெய்வம் அவர்கள் முதல் 2 தோசையை எடுத்து, இதை சப் ரெஜிஸ்ட்ராரோட தாயாருக்கு கொடு என்று சொன்னார்கள். இன்றைக்கு வந்தவர்களுக்கு முதல் உரிமை தருகிறார்களே என்று சிலர் எண்ண, தெய்வம் அவர்கள் சங்கமுனியைப் போல் ஒரு மாணாக்கன் இருந்தால் போதும் என்றார்கள். ஏனெனில் என் தந்தையார் அந்த அளவுக்கு தெய்வம் அவர்களை நம்புவார். ஒரு பொருளை ஆண்டவர்கள் பூ என்றால் அது பூவாகத்தான் இருக்கும் என்று நம்பி ஏற்றுக்கொள்வார். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பாட்டி சேர்ந்தது. எங்கள் பாட்டி, தெய்வமே என்னை சபையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார். தெய்வம் அவர்கள், அதற்கென்ன, சேர்த்துக் கொண்டேன் என்றார்கள். பாட்டி நம்பாமல், எனக்கு தெரியும், நான் வயதானவள், காது கேட்காது, கூன் வேறு, என்னை சேர்த்துக்கொள்ள செக்ரட்டரிகள் விடமாட்டார்கள் என்றார். உடனே மேவழி நட்சத்திரானந்தர் சிரித்தார். தெய்வம் அவர்கள், இல்லை இல்லை, நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்றார்கள். இருந்தும் பாட்டி நம்பாமல், என்னை கண் எதிரே பெயர் எழுதி சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உடனே தெய்வம் அவர்கள், பாரடா, ரெஜிஸ்ட்ரார் தாயார் அல்லவா, அதான் ரெஜிஸ்டர் செய்ய சொல்கிறாள் என்றார்கள். ஒரு நோட்டை எடுத்து தர சொல்லி தெய்வம் அவர்களே தங்கள் திருக்கரத்தால் பாட்டியின் பெயரை எழுதி, இதோ பார் உன் பெயரை எழுதிவிட்டேன் என்று அருளி செய்தார்கள். இப்படி ஒரு திருவிளையாடல். அடுத்தது பாட்டி. கூன். பாட்டி நிமிர்ந்து ஏதாவது வேலை செய்வார்களா என்று தெய்வம் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். ஏதாவது உயரத்தில் இருந்தால் எடுப்பார்கள் என்றேன். அப்போ பிரச்சனை முதுகு எலும்பில் தான் உள்ளது என்று அருளினார்கள். பாட்டி அடக்கம். பாட்டிக்கு இறுதி நேரம் முடியாமல் இருந்தது. அப்போது அப்பா வெளியூரில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அங்கு கூட்டிக் கொண்டு போகலாம் என்று ஒரு காரை ஏற்பாடு செய்திருந்தோம். பாட்டியை பார்க்க தெய்வம் அவர்கள் கார் அருகில் வந்தார்கள். என்ன தாயாரே, ஊருக்கு கிளம்பி விட்டாயா என்று கேட்டார்கள். அதற்கு பாட்டி, ஆமாம், உடல் சரியில்லைங்க தெய்வமே என்று கூறி வணக்கம் செய்ய முயற்சித்தார்கள். தெய்வம் அவர்கள் தங்கள் திருப்பாதத்தை உள்ளே வைத்தார்கள். நாங்களாக இருந்தால் அப்படியே பாதத்தை தொட்டு வணங்கியிருப்போம். ஆனால் பாட்டி காணிக்கை எடுத்து அவர்கள் திருப்பாதத்தில் வைத்து பிறகு வணக்கம் செய்தார். அதற்கு தெய்வம் அவர்கள், பாரடா, பெரியவங்க பெரியவங்க தான், சும்மா வணங்க கூடாதா, அவ காணிக்கை இல்லாம வணங்க மாட்டாளாம் என்று கூறி அருளினார்கள். பிறகு பாட்டி 40 நாட்கள் ஆன பின் தன்னை சாலைக்கு கொண்டு போகுமாறு கேட்டார். காரில் சாலைக்கு சென்றதும் முன்பு போலவே தெய்வம் அவர்கள் வந்து பார்த்து பாட்டியின் தலையில் திருக்கரம் வைத்து ஆசீர்வாதம் செய்தார்கள். அந்த பிரியம் கடைசி வரை இருந்ததால் தான் 1970ஆம் ஆண்டு பாட்டி சாலையிலேயே சிறப்பாக அடக்கமானார். பிம்பம் கூன் நீங்கி நீண்டு இருந்தது. அடக்கமாகி மண்மறைவு செய்ய மறுநாள் ஆகிவிட்டது. ஏனென்றால் எங்கள் சிற்றப்பா அப்போது இமயமலையிலிருந்து வரவேண்டி இருந்தது. அதனால் தெய்வம் அவர்கள் அடக்க தொட்டி மண்ணையும் ஆலயத்து மண்ணையும் சேர்த்து பிம்பத்தின் இடது கையில் வைத்து அதில் பாட்டியின் தலைமுடி ஒன்றையும் எடுத்து வைத்து மூடிவிட்டார்கள். அதனால் தெய்வம் அவர்கள் என்ன பண்றாங்க, நேரம் அதிகமாகும் போது அடக்க தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணையும் ஆலயத்து மண்ணையும் சேர்த்து பிம்பத்தின் இடது கையில் வைத்து அதில் பாட்டியின் தலைமுடி ஒன்றையும் எடுத்து வைத்து மூடிவிட்டார்கள். இது மண்ணடக்கம் செய்த மாதிரி. அதனால் எந்தவித வணக்கமும் நிற்கவில்லை. எல்லா வணக்கமும் நடந்தது. இதுவரை மெய்வழி சரித்திரத்தில் இதுபோல் நடந்ததே இல்லை. அதே போல் அந்த காலத்தில் அடக்கமான 40ஆம் நாள் பசிப்பாடு அமுது வழங்குவது அரிது. எங்கள் பாட்டிக்கு வழங்கினோம். அப்போது தெய்வம் அவர்களே வந்து பார்த்து கொஞ்சம் எடுத்து தங்கள் திருவாயில் வைத்து நல்லா செய்திருக்காண்டா என்று மெச்சினார்கள். சமைத்தது மெய்வழி தபோவன ஆனந்தர். அவரை ஹனிபா என்று சொல்லுவார்கள். என் தாயாருக்கு கடைசி காலத்தில் உடம்பு முடியவில்லை என்று 1990ஆம் ஆண்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்திருந்தோம். அடக்கமாகும் முதல் நாள் நான் கட்டிலில் படுக்க மாட்டேன், என்னை கீழே படுக்கவே என்றார். டாக்டர் வந்து திட்டுவார்கள் என்றேன். சொன்னதை செய் என்றார். பின்னர் நடந்த விவரத்தை மெய்வழி நட்சத்திரானந்தர் அண்ணாவிடம் சொன்னபோது, தெய்வம் காட்சி கொடுத்து அழைக்கும் போது கட்டிலில் உயரத்தில் படுப்பது சரியில்லை என்று கீழே படுக்க வைக்க சொல்லியுள்ளார் என்றார். அம்மா திடீரென்று என்னிடம், கலைச்செல்வி, நான் சாலைக்கு போகணும் என்றார். ஆகவே அவரை அழைத்து கொண்டு கீரனூர் வந்துவிட்டோம். அங்கு விவசாயிகள் போராட்டத்தினால் எந்த வாகனமும் செல்ல முடியாத நிலை. எங்களுக்கு தெரிந்த விவசாய தலைவர் ஒருவர் என்னை பார்த்துவிட்டு, என்னம்மா இந்த கூட்டத்தில் வந்து சிக்கிட்டு நிற்கிறீங்க என்று கேட்டார்.
அம்மாவுக்கு முடியல, சாலைக்கு கூட்டிக் கொண்டு போகிறோம் என்றேன். அவரும் அதிகாரிகளிடம் பேசி எங்கள் காரை மட்டும் செல்ல விட்டார்கள். இச்செயலை தெய்வமார்கள்தான் நடத்தி வைத்தார்கள் என்று உணர்கிறோம். பிறகு அம்மாவை சாலைக்கு கொண்டு வந்த போது அன்றே தெய்வ தயவால் பரிசுத்த ஜீவ பிரயாணம் ஆனார்கள். அடக்கமானவுடன் காஷாய துணியும் போட்டு அவர்களது உடல் காஷாய நிறமா அல்லது துணி காஷாய நிறமா என்ற வித்தியாசமே தெரியாதபடி தெய்வ கருணையால் அழகு பிம்பமாக ஜொலித்தார்கள். அன்றைய தினம் பௌர்ணமி. இரவு 9 மணிக்கு அம்மாவை மண்மறைவு செய்தோம். தந்தையார் அடக்கம். தந்தை அடக்கமாவதற்கு முன்பு 3 வருடங்களாகவே ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 இட்லி மட்டுமே பசியாறுவார். கீரையை விரும்பி எடுத்துக்கொள்வார். மோர் நிறைய இருக்க வேண்டும். தனியாக 10 அடி சதுர அறையில்தான் இருப்பார். எங்களுடன் இருக்க மாட்டார். 16/11/1994 அன்று தந்தை மாலை வணக்கத்திற்கு பிறகு முடியாமல் இருந்தார். அன்று கட்டிலில் உட்கார்ந்து சுவரில் சாய்ந்து கொண்டிருந்தார். என் அக்கா யதார்த்தமாக சென்னையிலிருந்து வந்திருந்தார்கள். இரவில் வெந்நீரில் விவா போட்டு கலந்து கொடுப்பது வழக்கம். அன்று அக்காதான் கொடுப்பதாக எடுத்துச் சென்றார். ஆனால் தந்தை எடுத்துக்கொள்ளாமல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அடுத்து நானும் சென்று 9 மணி வணக்கத்துக்கு ஆலயத்திற்கு போகணுமா வேண்டாமா, இதை குடித்தால்தான் ஆலயத்திற்கு எழுந்து நடக்க முடியும் என்று சொன்னேன். வாங்கி குடித்தார். குடிக்கும்போது கை நடுங்குகிறதே என்று கையை பிடித்தேன். அப்போது என் கையை ஏன் பிடிக்கிறாய், நான் கைலாசத்திற்கு போகப் போகிறேன் என்றார். உடனே நான் பதட்டத்துடன் என்னப்பா இப்படி சொல்றீங்க என்று கேட்கும் போதே அடக்கமாகிவிட்டார். அங்கிருந்த அக்காமார்களை அழைத்துச் சொன்னேன். யாராலும் நம்ப முடியவில்லை. பிம்பத்தை நாங்கள் இருக்கும் அறையில் வைத்தோம். இருந்த கோணெல்லாம் நிமிர்ந்து சரியாகிவிட்டது. சாலையம்பதிலேயே வன்மறைவு செய்தோம். இப்படியாக என் தந்தை மெய்வழி தங்கமணி அனந்தர் இவ்வுலக வாழ்வின் வறுமையிலும் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களின் ஆசீர்வாதத்தால் அவ்வுலக வாழ்க்கைக்கான அருட்செல்வத்தை பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வை வரமாகப் பெற்று உய்வடைந்தார். பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் கிருபையால் அடியால், அதாவது மெய்வழி கலைச்செல்வி அனந்தகி, அங்கத்தினர் எண் 2811. சாலை வாழ்வில் நேரில் கண்ட தெய்வ மெய்ச்சரிதங்கள் அநேகம். அவற்றை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். இது அவங்களுடைய சரித்திரம். ஒரு நிமிஷம்.